இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க பாருங்க, எவ்வளவு வந்து இது மாதிரி பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீட்டி முழக்குகிறது. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயங்கள், நிகழக்கூடாத விஷயங்கள். யாரு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க, தண்ணி அங்கதானே வருது. பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, சமூக சீர்கேடா? அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க? இன்னைக்கு ஒரு புகார் இதே மாதிரி சென்னையில் கடத்தப்பட்டதாக புகார், ரொம்ப எல்லாம் பெருசா ஊடகங்கள் அதை அப்படியே ஊதி பெரிதாக்கின. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்குறனா? நான் என்ன பலூன் வியாபாரியா? டேய், பலூன் வியாபாரியாடா? நானே யோசிச்சேன், சென்னையில் இது பாசிபிளா? சென்னையில் இப்படி திருச்சியிலேருந்து இறங்கக்கூடிய பெண், ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் வந்து சென்னையில் எனக்கு தெரிஞ்சு, நினைவுக்கு தெரிஞ்சு நடக்கலை. சென்னையில் நடக்க முடியாது. ஏன்னா சென்னை வந்து த சேஃபஸ்ட் சிட்டி. எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா. உலகத்திலே சிசிடிவி கேமரா ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா சென்னை. இன்னும் 2000 வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. பேட்ரோலிங், போலீஸ் பேட்ரோலிங் பயங்கரமா இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரமும் அது ரோட்ல, சென்னை ரோட்ல நடந்துச்சா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இப்போ ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா அது ஒரு வக்ர மனிதன், வக்ரம் பிடித்தவர்கள் சொசைட்டில இருக்க தான் செய்றாங்க. எல்லார் மத்தியிலும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். சேஃபஸ்ட் பிளேஸ்னு சொல்ற இடத்துல தான் எல்லா வயது நிலையிலையும் இருக்கிற பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு சம்பவத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்க திமுக திருப்பி கேட்கிறேன், ஒரே நிமிஷம். அதை விட சிறந்த ஆட்சின்னு சொல்லும்போது அப்படியான விஷயங்கள் நடக்காம தானே சார் இருக்கு. நடக்காம. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன நடந்ததே அப்படி இல்ல. அதாவது குற்றங்களே நடக்காத நாடு, ஊரு ஏதாவது இருக்கா? காமிங்க. சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? இந்த 5 ஆண்டுகள்ல யாராவது ஒரு வழக்குல இவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், இவர் பணம் படைத்தவர், இவர் செல்வாக்கு மிக்கவர், அதனால இவர் இந்த வழக்கிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி இந்த 5 ஆண்டுகளை ஏதாவது ஒரு வழக்கை சுட்டி காட்டுங்கள். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. அதாவது நண்பர் சரவணன் சொல்லும்போது, நாங்கள் குற்றவாளிகள் தப்ப முடியாது, எல்லார் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கிற திரு நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறை இயக்குநருக்கு ஒரு புகார் மனுவை அனுப்புகிறது. அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் தற்காலிக காவல்துறை இயக்குனர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, எனக்கு உடனடியாக இதன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு ஏறத்தாழ இன்றைக்கு 27 நாட்கள் ஆகிறது. ஏன் இதுவரை அவர் மீது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. சட்டம் ஒழுங்கை பத்தி பேசும்போது ஊழலோட போய் சம்மந்தப்படுத்துறாங்க. ஊழல் பேசுறதுக்கு கேள்வி இல்ல. சட்டம் ஒழுங்கை பத்தி ஊழலுக்கு பேசுறது நமக்கு தகுதி இல்ல. பாஜக இவ்வளவு சொத்து சேர்த்துருச்சு, அவ்வளவு சொத்து சேர்த்துருச்சு அப்படின்னாரு. தம்பி இன்பநிதி என்ன எங்க மூட்டை தூக்கி சம்பாரிச்சாரு, எவ்வளவு சம்பாரிச்சாருன்னு தெரியல. ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் வச்சு படம் எடுக்க போறாரு. இப்ப நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். இங்க ஒரு சுயமரியாதை இயக்கம் கண்ட ஒரு தமிழ்நாட்டு மண்ல இன்னும் பெண்கள் 1000க்கும் 500க்கும் இல்ல 2000 கொடுத்துட்டோம் 1000 கொடுத்துட்டோம் அவங்களுக்கு மத்தியில ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி வெளுக்க தோணுது. நீங்க 1000த்தையோ 2000த்தையோ 5000த்தையோ 10,000த்தையோ கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுடைய மனக்குமுறலாக, கோரிக்கையாக நீ டாஸ்மாக இழுத்து மூடுங்கிறது தான் இருக்கும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். மது வேண்டான்னு சொல்ற பெண்கள் இங்க அதிகமா, இல்ல எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்ற பெண்கள் அதிகமா? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க போற போக்க பார்த்தா கடையை காலி பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு.
இங்க யாரெல்லாம் எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்றீங்க? இங்க யாரெல்லாம் மதுவிலக்கு வேணும்னு சொல்றீங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டனா? ரெண்டையும் சாத்தியப்படுத்த முடியாதா? உரிமை தொகை கொடுப்பது ஒரு பக்கம், மதுவிலக்கு அமல்படுத்துவது ஒரு பக்கம் அப்படின்னு. அதாவது ரெண்டையும் முரணான இடத்துல போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாதுடா, 500 ரூபாய் கேட்ட பத்தியா? உரிமை தொகை கொடுப்பதற்கான தேவை எங்க வந்தது? விளிம்பு நிலையில இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஆண்ட 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இன்னும் மக்கள் விளிம்பு நிலையில தான் இருக்கிறாங்களா? என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது. ஏன் மக்கள் அந்த நிலையிலேயே வச்சிருக்கீங்க? ஏன் அவங்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேறல? இன்னும் உங்கள் விடியலுக்கான சின்னம் உதயசூரியனும் ரெட்டை இலையனும் கேட்கக்கூடிய நிலை ஏன் வந்திருக்கு? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இன்னைக்கும் 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கி தான் நீங்க இந்த மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு. நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கணும், வேப்பல் அடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவை எங்க இருந்து வருது? எங்களுக்கான சுயமரியாதையான வாழ்க்கையை கொடுங்களேன். இப்படி காலகாலமா கொத்தடிமையா நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதை போச்சு. சாப்பிடுற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. எங்களுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, அதிகமான லேபர் ரேஷியோ வந்து அதிகரிச்சிச்சுன்னு சொல்லக்கூடிய உங்களால ஆண்கள் பார்க்கக்கூடிய அதே வேலையை பெண்கள் பாக்குறாங்க, ஆனா அவருக்கும் இவருக்கும் சமமான ஊதியம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. நீங்க பெண்ணியம் பேசி கொண்டுட்டு வரக்கூடியவர்கள் தான். எத்தனை பெண் பிரதிநிதிகளை அடையாளப்படுத்திருக்கிறீங்க? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இங்க அம்மையார் கனிமொழி அவர்களை சொல்றீங்க, அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனக்கு தெரியும். அதை தாண்டி உங்களால கொடுக்க முடியலையே. ஐயா ஈவேரா அவர்களுடைய வழிவந்தவர்கள் சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய கட்சிக்கு இன்னைக்கு அடுத்ததாக ஒரு தலைவரை வந்து வர வைக்க போறீங்க, அது களி பூங்குன்றன் அப்படிங்கிற ஐயா. ஆனா அவரும் ஒரு ஆண் தானே. ஏன் வந்து ஒரு பெண்ணை அவர்களால் ஒரு தலைவராக்க முடியல? அப்போ இங்க பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா தயாரா இல்லன்னு சொல்றதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத பேச்சு அப்படிங்கறதுதான். தலைவர் பொறுப்புல எந்த பெண் இருக்காங்க? எங்கள்டியா எக்ஸாக்ட்லி. தேங்க் யூ so much. இல்ல ராதிகா கணேஷ் தான் சொல்றாங்க, ஃபர்ஹானாவால தைரியமா சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஹானாவால சொல்ல முடியாது? நான் சொல்றேன், என்னை போன்ற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. உங்களால அத துணிவோட அடையாளம் படுத்த முடியலன்னு சொல்லுங்க, பேச முடியலன்னு சொல்லுங்க. அடையாளப்படுத்த வேண்டியது சீமானா, நியூஸ் 18 தமிழ்நாடு. நீ அப்படி வரியா? தலைமை சரியாகத்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேனே.